வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. அழகுக்கு மயங்காதவங்க இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. அந்த அழகுக்கு காரணம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தோல். அந்த தோலை எப்படி பாதுகாப்பா பாத்துக்கிறது, அதுல பாதிப்பு ஏற்பட்டா அதுக்கான தீர்வு என்ன, இதை பத்திலாம் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம கூட பிரபல தோல் மற்றும் அழகியல் நிபுணர் டாக்டர் ரத்னவேல் அவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட நம்மளுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. டாக்டர், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் கேள்வியா, மாத்திரை மருந்துகளால ஏற்படக்கூடிய அலர்ஜி என்றால் என்ன? ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், பிரியாணி சாப்பிட்றோம், அடுத்த நாள் வயிற்று வலி வருது, ஃபீவர் வருது, லூஸ் மோஷன் வருது, ஃபுட் பாய்சனிங். ஒரு சினிமா தேட்டர் போகிறோம், நைட்டு வந்து படுத்துடுறோம், காலையில் உடம்பெல்லாம் தடிப்பாக இருக்குது, மூட்டை பூச்சி கடித்து அலர்ஜி வந்துடுது. குற்றாலம் ஃபால்ஸில் போய் குளிக்கிறோம், ஃபால்ஸை விட்டு வெளியே வர்றோம், உடம்பெல்லாம் அலர்ஜி ஆகுது, தண்ணினால் வரக்கூடிய அலர்ஜி. ஒரு வெயிலில் நடந்து போய்கிட்டு இருக்கோம், ஒரு 15 நிமிஷம் தடிப்பாக முகத்தில் வர ஆரம்பிச்சிருது அலர்ஜினால். ஒரு ஹேர் டை போடுறோம், தலைக்குள்ளே கொப்பளமாக வருது அலர்ஜினால். அதே மாதிரி மாத்திரை மருந்தையும் ஒரு கெமிக்கல், எல்லாமே வெறும் அலர்ஜி. அதாவது இது ஏன் இவ்வளோ தூரம் சிம்பிளாக சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, மாத்திரை அலர்ஜி அப்படின்னோடனே பயம் வந்துடுது. மாத்திரை அலர்ஜி அப்படின்னோடனே உயிர் போயிருமோ அப்படின்னு நினைக்கிறது. ஒன்றுமே இல்லை. ஒரு மாத்திரை ஒத்துக்கிடலை அப்படின்னா நம்ம அந்த மாத்திரையை மாற்றணும், அந்த மாத்திரையை ஸ்டாப் பண்ணணும். மற்றபடி அதில் நம்ம பயப்பட ஒன்றுமே இல்லை. மாத்திரை எல்லாமே நான் திரும்ப சொல்கிறது கெமிக்கல்ஸ். கெமிக்கல்ஸுக்கு அலர்ஜி வரலாம். சில பேருக்கு குங்குமம் வைக்கிறோம், அலர்ஜி வருது. சில பேர் தாலிக்கு தங்கம் போடுறாங்க, தாலி தங்கத்துக்கு மேலே மஞ்சளை தடவுறாங்க, அந்த மஞ்சள் படுற இடத்துல அலர்ஜி வருது. நிக்கல் ஆர்னமெண்ட்ஸ் போடுறாங்க, அலர்ஜி வருது. செருப்பு போடுறாங்க, செருப்பு கடிக்குது, அது ஒரு அலர்ஜி. அதை மாதிரி மாத்திரையும் ஒரு சாதாரண ஒரு கெமிக்கல், அதுவும் ஒரு அலர்ஜி உண்டாக்கலாம். அதை பற்றி பயப்பட வேண்டியது இல்லை. கண்டிப்பா டாக்டர். இப்போ நீங்கள் இந்த மாத்திரையோட அலர்ஜி பற்றி சொன்னீங்க, அதில் டைப்ஸ்லாம் இருக்கா? ஆமாம்மா, அதில் 6 டைப் இருக்குடாமா. பொதுவாக ஒரு மனுஷனோட உடம்புனோட எதிர்ப்பு சக்தியை பொறுத்து தான் அந்த அலர்ஜி அமையுது. நம்பர் 1 அலர்ஜி வந்து மாத்திரையை போட்டோன்னே அலர்ஜி வந்துடும், தடிப்பாக வந்துடும், சிவப்பாக வந்துடும். நம்பர் 2 வந்து காய்ச்சல், தலைவலி அந்ததோடு சேர்த்து அலர்ஜி சேர்ந்து வந்துடும். 3வது இரத்த குழாய் பாதிப்போடு வந்துடும். 4வது சில நேரம் ஒரு 15 நாள் 20 நாள் மாத்திரை போடுவோம், அப்புறம் தான் அலர்ஜி வரும். மாத்திரை வந்து போட்டன்னைக்கு வர்ற அலர்ஜி 1ஆம் நம்பராக இருந்தால் 4ஆம் நம்பர் வந்து மாத்திரை போட்டு 20 நாள் 25 நாளில் வரும். ஸோ இது வந்து உடம்புனோட வாகு. நம்ம உடம்பு வந்து அந்த மாத்திரையை எதிர்த்து சண்டை போடுது. மாத்திரை நம்ம உடம்பை எதிர்த்து சண்டை போடலை, மாத்திரை அலர்ஜி உண்டு பண்ணலை, நம்ம உடம்பு வந்து அதை எதிர்த்து போகிறதுனால அதனால் வரக்கூடிய சண்டை, அவ்வளோதான். ஸோ இது வந்து மாத்திரை அலர்ஜிங்கிறத சிம்பிளராக எடுத்துக்கணும். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. வணக்கம். வணக்கம் மேடம். உங்களுடைய டிவி வால்யூமை ரெடியூஸ் பண்ணிட்டு என்கிட்ட பேசுங்கம்மா. ஹலோ, வணக்கம். உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. ஹலோ டாக்டர். வணக்கம் டாக்டர். சொல்லடாமா. டாக்டர், ஹஸ்பண்ட்க்கு வந்து தலைவலினால அடிக்கடி டேப்லெட் போட்டுட்டு இருந்தாரு. சரி. இப்ப வந்து ஒரு 1.5 மாசமா ஃபேஸும் அந்த நெத்தியோட 2 சைடும் மட்டும் வீங்குது. நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டா அந்த நெத்தியோட 2 சைடும் வீங்கிக்குது. சரி. நாங்க பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட்லாம் ஹாஸ்பிடல் போய் பண்ணிட்டோம், எல்லாம் நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. தலைவலி மாத்திரை போட்டோன்னே அலர்ஜி வருதா? இல்ல சார், இப்போ டேப்லெட் போட்டோன்னே வர்றதில்ல. நம்ம ஏதாவது சாப்பிடும் போது நல்லா அசை போடும் போது அந்த மாதிரி வீங்கிக்குது. அசை போடுறதா? நல்லா நான்வெஜ் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடும் போது. அசை எது போடும் தெரியுமா? இல்ல டாக்டர், நான் அப்படி சாம்பிளுக்கு சொன்னேன். அசை போடுறதுன்னு உட்காந்து இதே வேலையா போட்டுட்டு அசை போட்டுக்கிட்டே உட்காந்துருப்பாரோன்னு நினைச்சேன். சரி. நல்லா வாய்க்கு நல்லா வேலை, அந்த மாதிரி சாப்பிடும் போது நல்லா மென்னு சாப்பிடும் போது அந்த மாதிரி ஆகிடுது. சரி. பட் பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட்ல ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தாடை வளரனால ஒருவேளை அப்படி ஆகுமா? சரிம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. அதாவது இந்த அலர்ஜியில், இப்போ இவங்க சொல்கிற அலர்ஜியில் மாத்திரையாக இருக்கலாம், இல்லை நம்ம சாப்பிட்ற சாப்பாடுனால இருக்கலாம். மாத்திரையாக இருந்தால் பொதுவாக எப்படி அலர்ஜி வரும், மாத்திரை அலர்ஜி நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்?
கை கால் உடம்பு எல்லா பக்கமும் தடிப்பு தடிப்பாக பட்டை பட்டையாக சாட்டை சாட்டையாக வர்றது. பர்டிகுலராக உள்ளங்கை உள்ளங்காலில் அரிப்பு, உள்ளங்கை உள்ளங்கால் அரிப்பு, உதடு வீக்கம், யூரின் போகிற இடத்துல அரிப்பு. இந்த மூணும் சேர்ந்து வந்தால் பொதுவாக 99% ட்ரக் அலர்ஜி. வெறும் உடம்புல மாத்திரம் அலர்ஜி வந்தால் அது சாப்பாடுனால இருக்கலாம், இல்லை நம்ம உபயோகப்படுத்துகிற பொருட்கள்னால இருக்கலாம். உள்ளங்கை உள்ளங்கால் உதடு யூரின் போகிற இடங்கள், இந்த 4 இடங்களில் அரிப்பு வந்துச்சு, தடிப்பு வந்துருச்சு, வீக்கம் வந்துட்டு, இதெல்லாமே ட்ரக் அலர்ஜி. இது இல்லாமல் சாதாரணமாக வரக்கூடியது ஃபுட்டாக இருக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடி அதாவது இந்த அலர்ஜி வர்றதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணோம், புதுசாக ஏதாவது சாப்பிட்டுமா, புதுசாக ஏதாவது செஞ்சுமா, அதை பார்த்து கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா அலர்ஜிக் ஸ்கின் டெஸ்ட் பண்ணணும். இவங்க எல்லாரும் பொதுவாக என்ன பண்ணுறது, உடனே போய் பிளட்டை டெஸ்ட் பண்ணுறேன், யூரினை டெஸ்ட் பண்ணுறேன், அதெல்லாம் தேவையில்லாதது. இது நம்மகிட்ட வந்து நிற்கும் போதே சொல்லுவாங்க, சார் நான் இவ்வளோ டெஸ்ட்டும் பண்ணிட்டேன் அப்படிம்பாங்க. நான் அந்த பக்கம் திரும்பவே மாட்டேன், ஏன்னா இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நமக்கு தெரியும். இவங்களுக்கு என்னென்னா சும்மா என்னத்தையோ போய் ரத்தத்தை கொடுத்துட்டு வரணும், யூரினை கொடுத்துட்டு வரணும், அவ்வளோதான். இது வந்து ஸ்கின் அலர்ஜி டெஸ்ட் பண்ணணும், ஸ்கின்னில் என்ன அலர்ஜின்னு கண்டுபிடிக்கணும், அதை விடணும். சரி, இப்போ மாத்திரைனால அலர்ஜி வருது, பேராசிட்டமால்னால அலர்ஜி வருது, இல்லை ப்ரூஃபல்னால அலர்ஜி வருது, அசிக்ளோஃபெனாக்னால அலர்ஜி வருது, அதை மாற்றணும். அந்த ட்ரக்கிலேருந்து வேறு ட்ரக்குக்கு போகணும். வேறு ட்ரக்கு போகலை அப்படின்னா திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். 1. 2வது, ஃபுட் அலர்ஜி இருந்துச்சு அப்படின்னா மாத்திரை லீமாஸ் 6 மாதத்துக்கு தொடர்ந்து போடணும். ஸோ அலர்ஜி டெஸ்ட் பண்ணுங்கள், என்னன்னு கண்டுபிடிங்க, அதை விடுங்க, லீமாஸ் 6 மாதம் கண்டினியூ பண்ணுங்கள், அப்புறம் சொல்லுங்கள். தொடர்புக்கு நன்றிம்மா. நெக்ஸ்ட் ஒரு நேயர் பார்த்துடலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நான் தூத்துக்குடியிலேருந்து சூர்யா பேசுகிறேன் மேடம். சொல்லுங்க சூர்யா, உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் சூர்யா. எப்படி இருக்கீங்க டாக்டர்? நான் எப்படி இருக்கேன் நீ தாம்மா சொல்லணும். இப்போ உங்க ப்ரோக்ராம் நல்லா பார்த்துட்டு இருக்கேன் டாக்டர். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேனா? தேங்க்யூ. டாக்டர், ஹேர் ஃபாலுக்கு சீக்ரோ சீரம் அப்ளை பண்ண சொன்னீங்க. இங்க தூத்துக்குடியில சீக்ரோ சீரம் கிடைக்கல டாக்டர். சரிம்மா. அதுக்கு பதிலாக ஹேர் க்ரோ சீரம் இருக்குன்னு சொல்றாங்க, அதை அப்ளை பண்ணலாமா டாக்டர்? அம்மா, நான் சொல்கிறத செய்யணுமா, நீ சொல்கிறது அவங்க மருந்து கடை சொல்கிறத செய்யக்கூடாதுமா. மருந்து கடையில் அவங்க என்ன வச்சுருக்காங்களோ அதுதாம்மா சொல்லுவாங்க. அப்படியே டாக்டர்? ஆமாம், நான் சொல்கிறத நான் சொல்கிறத கேட்டு செய்யணும். எதையாவது ஒரு மருந்தை மாற்றிட்டு பிறகு நாளைக்கு அதனால் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னு என்கிட்ட திரும்ப கேட்கக்கூடாது. சரியா? நான் இதை கொஞ்சம் சொல்லிடுறேன் பாருங்கள். அதாவது நம்ம ஒரு ட்ரக் எழுதியிருப்போம். ஒரு இது வந்து எனக்கு நடந்த விஷயமே. நான் பெரின் அப்படின்னு ஒரு மருந்து எழுதியிருக்கேன். மருந்து கடையில் என்ன பண்ணியிருக்காங்க, பெரினுக்கு பதில் பெரினாம் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுது, ரெண்டும் ஒன்று தான் சார், பெரினாம்ங்கிறத பெரின்னு எழுதியிருக்காரு போல் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. இந்த பெரினாம் போட்டு 2 நாளில் தலை ஆட ஆரம்பிச்சிருச்சு, நாக்கு ஆட ஆரம்பிச்சிருச்சு, முகம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இந்த பெரினாமுக்கு சைடு எஃபெக்ட் வந்து எக்ஸ்ட்ரா பிரமிடல் சைடு எஃபெக்ட். எக்ஸ்ட்ரா பிரமிடல் சைடு எஃபெக்ட்டுங்கிறது நம்மளோட மூளை சம்மந்தப்பட்டது. அந்த பெரினாம் மாத்திரை வந்து பொதுவாக வாமிட்டிங் நிப்பாட்டுறதுக்காக கொடுக்குற மாத்திரை. அந்த வாமிட்டிங் சென்டர் வந்து பிரெயினில் இருக்குது. அப்போ அந்த சென்டரை அடிபடும் போது இவனுக்கு தலை காலெல்லாம் ஆடிக்கிட்டு மயக்கம் போட்ட மாதிரி ஆயிட்டான். என்னை திரும்ப கேட்கும்போது என்ன கேட்குறாங்க, நீங்கள் கொடுத்த மாத்திரையில் தான் அலர்ஜி வந்துருச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நான் கொடுத்த மாத்திரையில் அலர்ஜியே வராதடா, வந்தாலும் இப்படி ஒரு அலர்ஜி வராது, நீ என்னமோ தப்பு பண்ணியிருக்கேன்னு அந்த ஸ்ட்ரிப்பை வாங்கி பார்த்தா பெரினாம். ஸோ தயவு பண்ணி என்ன கொடுக்குறோமோ அதை பார்த்து வாங்குங்க. எதையாவது போட்டு வாங்கி எதையாவது ஒரு சைடு எஃபெக்ட்டுக்கு கொண்டு போயிடாதீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக எங்கே கிடைக்குங்கிறத கேட்டு கவனமாக பார்த்து வாங்குங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. நன்றிம்மா. நெக்ஸ்ட் ஒரு நேயர் பார்த்துடலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, நான் மதுரையிலேருந்து பாவனை பேசுகிறேன் மேடம். சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. சார், உங்க ப்ரோக்ராம்ல எனக்கு ரொம்ப உயிர் சார். நான் ஏற்கனவே கால் பண்ணி பேசியிருக்கேன் உங்ககிட்ட மதுரையிலேருந்து. அம்மா, அதாவது பொம்பளைங்களை வஞ்சிக்கிட்டே இருக்கிறத வேலையாக வச்சுருக்கேன், என்னை பிடிக்குதுன்னு சொல்கிறீங்களேம்மா? இல்ல சார், நான் உங்க ப்ரோக்ராம் மிஸ் ஆனா கூட நான் திரும்பி கால் பண்ணி கேட்டுட்டு நான் அந்த டைமிங் பார்த்து நான் கால் பண்ணிடுறேன் சார். தேங்க்யூம்மா. சொல்லுமா. கட் ஆயிடுச்சு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. டாக்டர், இப்போ நீங்க வந்து மாத்திரையினால நிறைய அலர்ஜி எல்லாம் ஏற்படுதுன்னு சொன்னீங்க. எந்தெந்த மாத்திரையெல்லாம் சாப்பிட்றதுனால அலர்ஜிகள் ஏற்படுது டாக்டர்? அதாவதுடாம்மா, பொதுவாக தலைவலி மாத்திரைகள், காய்ச்சலுக்கு போடுற மாத்திரைகள், சில நேரம் பிபி போடுற மாத்திரைகள், சில நேரம் சுகருக்கு போடுற மாத்திரைகள்,
சில நேரம் சத்து மாத்திரைகள் கூட அலர்ஜி வந்துடுது. பி காம்ப்ளெக்ஸ் கொடுக்குறோம், அலர்ஜி வந்துடுது. ஸோ எந்த மாத்திரைக்கு அலர்ஜி வரும்னு யாருக்கும் சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே சொன்னேன், அலர்ஜிங்கிறது உங்கள் உடம்பு இந்த கெமிக்கலை எதிர்த்து வேலை பார்க்குது, அவ்வளோதான் அலர்ஜி ஒழிய இந்த கெமிக்கல், அதாவது இந்த மாத்திரை வந்து உங்கள் உடம்பை எதிர்த்து அலர்ஜி பண்ணலை. ஸோ உங்கள் உடம்புனோட எதிர்சக்தி சண்டை பிடிக்கும் போது தான் இந்த மாதிரி இதெல்லாம் வரும். இப்போ பி காம்ப்ளெக்ஸ் போடும்போது அலர்ஜி வருது அப்படின்னு சொன்னால் பி காம்ப்ளெக்ஸை நிப்பாட்டணும். தலைவலி மாத்திரை போட்டால் அலர்ஜி வருது அப்படின்னா அலர்ஜி மாத்திரை நிப்பாட்டணும். காய்ச்சலுக்கு போடுற மாத்திரை போடுறது வருது நிப்பாட்டணும். இதில் என்னன்னு பேசிக்காக கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு செப்ட்ரான் இருக்குது. செப்ட்ரான் வந்து அலர்ஜி வருது. செப்ட்ரான் வந்து இருக்கிறதுலையே உலகத்திலேயே பெஸ்ட்டு ஆன்டிபயோட்டிக்னு பார்த்தா செப்ட்ரான் பெனிசிலின். செப்ட்ரான் பெனிசிலின் வந்து வேர்ல்டு வார் 1 கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து. இன்னை வரைக்கும் இந்த பெஸ்ட் ஆன்டிபயோட்டிக். பட் இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன ஆரம்பிச்சிட்டாங்க, செப்ட்ரான் போட்டால் அலர்ஜி ஆகும் அப்படின்னு ஒரு குரூப் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே பேசிக்கலாக தப்பு. எப்படின்னு பாருங்கள், செப்ட்ரான் வந்து ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருக்கீங்க, 10 பேர் செப்ட்ரான் எடுங்க. யாராவது ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்கு அலர்ஜி ஆகலாம், 8 பேருக்கு ஆகாது. அப்போ மாத்திரையாக அலர்ஜி பண்ணுது, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்கள் உடம்புனோட வாகுனால் வருதே ஒழிய அந்த மாத்திரைனால வரல. இன்றைக்கி உங்களுக்கு அலர்ஜி வருது, எனக்கு வரல, எனக்கு அந்த மாத்திரை வருது, உங்களுக்கு வரல அப்படின்னா இந்த மாத்திரைகள்னால அலர்ஜி வர்றதில்லை, மருந்துகள்னால அலர்ஜி வர்றதில்லை. இதை இப்படி பாருங்கள். இப்போ சுகருக்கு ஒரு மாத்திரை வருது, சுகருக்கு ஒரு மாத்திரை போடுறோம், அலர்ஜி ஆகுது. டிபிக்கு ஒரு மாத்திரை போடுறோம், அலர்ஜி ஆகுது. டிபிக்கு மாத்திரை போடாமல் இருந்துட முடியுமா? சுகருக்கு மாத்திரை போடாமல் இருந்துட முடியுமா? ஒரு பிபிக்கு போடுற ஒரு மாத்திரை அலர்ஜி ஆகுதுன்னு மாத்திரையை போடாமல் இருந்துட முடியுமா? வாழ்க்கை போயிடும், உயிர் போயிடும். அப்போ மாத்திரையை போட்டு அந்த கெமிக்கல் நமக்கு ஒத்துக்கலைன்னாலும் அந்த அலர்ஜி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம அதுக்கு ஒரு எதிர் மாத்திரை போடணும். அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன், லீமாஸ் மாத்திரை. இப்போ நமக்கு ஒரு பிபிக்கு போடுற ஒரு மாத்திரை அலர்ஜி வருது, நான் பிபிக்கு நீ மாத்திரை போட மாட்டேன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு, ரத்த குழாய் வெடிச்சு போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த மாத்திரையை போட்டுட்டு அலர்ஜி வராமல் இருக்கிறதுக்கு, நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு ஆன்டி அலர்ஜி டேப்லெட் போட்டுட்டு போடணும். சில நேரம் அலர்ஜிக்கு போடக்கூடிய மாத்திரைகள்னால கூட அலர்ஜி வருது, அதுவும் பார்க்குறோம். ஆனால் அலர்ஜி மாத்திரைகளில் 10-12 வெரைட்டி இருக்குது, அதில் எதனாலும் போட்டு மாற்றி போட்டுக்கலாம். அதனால் மாத்திரை அலர்ஜி வருது அப்படின்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி உள்ளங்கை உள்ளங்கால் அரிப்பு, உதடு வீங்குது, யூரின் போகிற இடத்துல வீக்கம் வருது அப்படின்னா மாத்திரையை நிப்பாட்டுங்க. நிப்பாட்டிட்டு டாக்டரை பாருங்கள். டாக்டரோட போய் சண்டை பிடிக்காதீங்க. இது உங்கள் உடம்பு சண்டை பிடிக்கிறது. டாக்டருக்கு வந்து உங்களுக்கு இந்த மாத்திரை அலர்ஜி வரும், இந்த மாத்திரை அலர்ஜி வராது, உங்களுக்கு அலர்ஜி வரணும்னு ஒரு மாத்திரையை அவர் கொடுக்கறது இல்லை. உங்கள் உடம்பு அந்த மாத்திரையை ஒத்துக்கிட மாட்டேங்குது. ஸோ அதை மாற்றணும். சரியா? தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம், புதுக்கோட்டையிலேருந்து சிவா பேசுகிறேன் மேடம். சொல்லுங்க சிவா, உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. வணக்கம் சார். சொல்லுங்கள் சிவா. சார், நெத்தியில் வந்து அப்படியே கருப்பு பட்டையா திட்டா இருக்கு சார். நெத்தியில் மட்டும்தான் இருக்கு. வயசு என்ன சிவா? வயசு 37 சார். டை அடிக்கிறீங்களா? டை அடிக்கிறது இல்லை சார். இப்போ முன்னாடி அடிச்சிருந்தேன், அப்போ நிப்பாட்டிட்டேன் சார். அதுக்கப்புறம் டை அடிக்கிறீங்களான்னு தான் கேட்டேன். இல்லை, அடிக்கிறது இல்லை சார். முன்னாடி அடிச்சிங்கல்ல? முன்னாடி ஒரு தடவை அடிச்சிருக்கேன் சார். அதான் இந்த பொம்பளைங்க தான் சில நேரம் இப்படி பேசுவாங்க பார்த்துக்கிடுங்க. எதை கேட்டோம்னாலும் இல்லைன்றுவாங்க. அப்புறம் கேட்டோம்னா ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி ஒரு தடவை பண்ணேம்பாங்க. பண்ணுமா பண்ணலையே, அவ்வளோதான். டை அடிச்சிங்க. வெயிலில் சுற்றுறீங்களா? வெயில் வேலை கிடையாது, வெயிலில் போகிறதுக்கு வேலை இல்லை சார். என்ன வேலை பார்க்குறீங்க? பிஸ்னஸ் தான் சார். சரி, நான் சொல்கிறத கொஞ்சம் கவனிங்க. இந்த நெத்தியில் வரக்கூடிய கருப்பு, 1 வெயில்னால் வரலாம், 2 தலைவலி தைலத்தை போட்டு ராவுன்ட்டு ராவாங்க சில பேர். இதே பழக்கமாக ராத்திரி படுக்கும்போது தலைவலி தைலத்தை போட்டு ராவுறது. 2 சில நேரம் பெண்களுக்கு குங்குமம் வச்சா கூட அந்த நெத்தியில் அலர்ஜி வரலாம். ஹேர் டையில் பிபிடினோட அளவு அதிகமாக இருக்கும்போது அந்த பிபிடினோட தன்மை முகத்தை பூரா கருப்பாக்கிறோம். இந்த 4 இல்லை அப்படின்னா நான் ஒரு ஆயின்மெண்ட் சொல்கிறேன், கொஞ்சம் எழுதிக்கிடுங்க. HTM. இந்த HTM ஆயின்மெண்ட்டை டெய்லி நைட்டு போடுங்க. க்ளோ ஸ்கின், GLOSKIN, இந்த மாத்திரையை டெய்லி நைட் போடுங்க. போயிடும். போன பிறகு விட்டுருங்க. அஃபெண்டிங் ஏஜென்ட், அதாவது வெயிலோ இல்லை ஹேர் டேயோ, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார். நன்றி. நெக்ஸ்ட் ஒரு நேயர் இருக்காங்க, பார்த்துலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம் மேம். வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்கள் சென்னையிலேருந்து பேசுகிறோம் மேம். சரி, உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. ஓகே மேம், ஓகே. ஹலோ டாக்டர். சொல்லுடாமா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா. டாக்டர், நான் உங்க பெரிய ஃபேன் டாக்டர். எவ்வளவு பெரிய ஃபேன்மா? எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். நான் Thursday வந்தாலே காலையில இதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 8 o'clockல இருந்து. வீட்டில் சமைக்கிறது இல்லை? காலையில எல்லாம் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதான், வீட்டில் சமைக்கிறது இல்லை, வீட்டுக்காரரை பார்க்கறது இல்லை. அப்படி இல்லை டாக்டர். குடும்பத்தில் குழப்பம் உண்டாகிற போது. சொல்லுங்கம்மா. ஐயோ டாக்டர், என் பாப்பாக்கு வந்து 3 yearsல இருந்து கொசு கடிச்சு ஒரு அலர்ஜி மாதிரி ஆச்சு. சரி.
அது வந்து சரியாகவே இல்லை. நாங்களும் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அது அப்படியே மார்க் ஆயிடுச்சு. நானும் ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆயின்மெண்ட் எல்லாம் போட்டு பார்த்தோம். சரி. ஆனா எதுவும் சரியாகல. அது இப்ப வந்து அவன் நைட்ல மட்டும் ரொம்ப சொரிஞ்சிட்டே இருக்கா. சொரிஞ்சு தூங்குறதே இல்ல. அது என்ன டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னு தெரியல அவளுக்கு. சரி. அந்த மார்க் போவே இல்லை. அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே இருக்குங்க டாக்டர். சரிம்மா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுமா. கொசுக்கடி அலர்ஜி வந்தால் போகாது போகாது போகாது. நீ 100 தடவை பல்ட்டி அடித்தாலும் சரி, அமெரிக்கா போய் திரும்பினாலும் சரி போகாது. ஏன்னா கொசு கடிக்காமல் இருந்தால் தான் போகும். கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்கு நீ என்ன செய்யணும்னு பார்க்கணும். நீ கொசு கடிச்சிச்சு அலர்ஜி வந்துச்சு அப்படின்னா தீயை தொட்டால் சுடும். நான் தீயை தொடக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். நீ தீயை தொட்டுக்கிட்டே இருப்பேன், சுடக்கூடாதுன்னா அது ஒன்றுமே செய்ய முடியாது. கொசு கடிக்காமல் பார்க்க வேண்டியது உன் வேலை. கொசு கடித்தா கண்டிப்பாக வரும். இது எப்படி அப்படின்னா, அம்மா அப்பாவுக்கு ஆஸ்மா, தாத்தா பாட்டிக்கு ஆஸ்மா, ஸ்கின்னில் வரக்கூடிய அலர்ஜி, ஸ்கின்னே வந்து அலர்ஜிக்காக மாறிடும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஸ்கின்னில் வந்து 6 டைப் அலர்ஜி இருக்குது. அதில் ஒரு டைப் ஆஃப் அலர்ஜியில் இந்த கொசுக்கடியும் சேர்ந்தது தான். அப்போ கொசு கடித்தா அலர்ஜி வந்தால் கொசு கடிக்காமல் தடுத்துக்கணும். நான் என் பேஷண்ட்டை கிண்டலாக சொல்லுவேன், கொசு கடிக்குதாம்மா, அலர்ஜி வருதாம்மா, திரும்ப கொசுவை கடிச்சிருமா, கடிச்சிட்டேன்னா உன்னைய கடிக்காதுலம்மா அப்படிம்பேன். அவன் அப்படியே சிரிச்சிட்டே போயிடுவாங்க. ஏன்னா இது சரியாகாது. மருந்து போட்டால் அந்த நேரம் கண்ட்ரோல் ஆகும், இச்சிங் குறையும், திரும்ப வரும் போகும், வரும் போகும். ஆயின்மெண்ட்டுமா ஜிஆர்எம்னு ஒரு ஆயின்மெண்ட்டை லைட்டாக மேலே தடவி விட்டுக்கிடுமா. கொசு கடிக்காமல் பார்த்துக்கணுமா. முழுக்கை சட்டை முழுக்கால் சட்டை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி வைக்கணும். கொசுவை கடிக்காமல் பார்த்துக்கிட்டா தான் உன் குழந்தைய வெளியே கொண்டாட முடியும். இல்லைன்னா வெளியே கொண்டே வர முடியாது. அழைத்ததற்கு நன்றிம்மா. டாக்டர், நெக்ஸ்ட் ஒரு காலர் பார்த்துடலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார். எங்கிருந்து பேசுறீங்க சார்? நான் வந்து திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. கட் ஆயிடுச்சு. டாக்டர், இப்போ நீங்க மாத்திரைகளால அலர்ஜி ஏற்படுதுன்னு சொன்னீங்க இல்லையா? அது வந்து வெறும் டாக்டர்ஸ் கொடுக்குற மாத்திரையால மட்டும்தான் அலர்ஜி ஏற்படுதா, இல்ல வேற ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா? இல்லைம்மா, இது வந்து இப்போ பேசிக்காக எல்லாருக்கும் ஒரு ஃபேஷன். இவங்க வந்து மாத்திரையை எங்கே வாங்கி போட்டாங்க, எப்படி போட்டாங்க, இந்த ஒரு ஆள் கேட்டாங்க, நான் ஒன்று சொன்னேன் நீங்கள் ஒன்று போடுறீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி ஏதாவது மாற்றி போட்டிருக்கலாம். பட் இவங்களுக்கு என்னென்னா, உடனே ஒரு 10 பேர் சேர்ந்து போய் அந்த டாக்டரை போய் நின்றுக்கிட்டு நீங்கள் கொடுத்த மாத்திரையில் தான் அலர்ஜி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. இதுக்காகத்தான் இந்த ப்ரோக்ராமை நான் பேச ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறதே. மாத்திரைனால உங்களுக்கு அலர்ஜி வரலங்க, உங்கள் உடம்பு மாத்திரையை எதிர்த்து சண்டை போடுது. சரியா? இப்போ டாக்டர் கொடுத்தா தான் வருமா, டாக்டர் கொடுக்கலன்னா வராதா? நீங்கள் நேராக மருந்து கடையில் போய் வாங்கிக்கிறீங்க. மருந்து கடையிலே இஷ்டத்துக்கு நீங்கள் உங்கள் போக்குக்கு மருந்து வாங்குறீங்க. ஒரு ஜலதோஷம்னு போனால் 4 டைப் மாத்திரை கொடுக்குறாங்க. 4 டைப் மாத்திரை என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அலர்ஜி வந்தோடனே டாக்டர்கிட்ட ஓடி வருவீங்க. சார் எனக்கு மாத்திரை அலர்ஜி வந்துருச்சு, அது அலர்ஜி என்ன மாத்திரமா சாப்பிட்டீங்க எனக்கு தெரியாது சார். அப்போ டாக்டரை பார்த்து மாத்திரை வாங்கிட்டு போனீங்கன்னா இந்த இதெல்லாம் வராது. அப்படி ப்ரிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நமக்கு என்ன மாத்திரைன்னு தெரியும். ஏன்னா பொதுவாக அஃபெண்டிங் ஏஜென்ட், பொதுவாக ஒரு அலர்ஜி உண்டு பண்ணக்கூடியது ஒன்று ஆன்டிபயோட்டிக்ஸ், ரெண்டாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிங்கிறது கால் வீக்கம், கை வீக்கம், கால் வலி, கை வலி இதுக்காக போடக்கூடிய மாத்திரைகள், தலைவலிக்கு போடுற மாத்திரைகள், ஜலதோஷத்துக்கு போடுற மாத்திரைகள். இதுதான் காமனாக அலர்ஜி வரக்கூடிய மாத்திரைகள். ஸோ எந்த மாத்திரைன்னு கண்டுபிடிச்சு அந்த பர்டிகுலர் மாத்திரையை விடணும். ஏன்னா இந்த அலர்ஜியிலே பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு மாத்திரைக்கும் ஒவ்வொரு விதமாக அலர்ஜி வரும். இப்போ நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு ஒரு செப்ட்ரான் எடுத்திங்கன்னா தடிப்பாக வரும். செஃப்ளெக்ஸிம் எடுத்திங்கன்னா கொப்பளமாக வரும். அதே இது ஒரு பெயின் கில்லர் எடுத்தோம் அப்படின்னா உள்ளங்கால் மாத்திரம் வீக்கம் வரும். ஒரு காய்ச்சல் மாத்திரை போட்டிங்கன்னா உதடும் யூரின் போகிற இடம் மாத்திரம் வீக்கம் வரும். ஸோ ஒவ்வொரு மாத்திரைக்கும் ஒவ்வொரு விதமான அலர்ஜி. மாத்திரை என்னன்னு கண்டுபிடிக்கணும், அந்த மாத்திரையை விடணும். கண்டிப்பா டாக்டர். இப்ப மாத்திரை எடுத்துக்கிறதுனால அலர்ஜி ஏற்படுறதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் பார்க்கலாம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர்.
டாக்டர், இப்போ மருந்து மாத்திரைகளால ஏற்படக்கூடிய அலர்ஜியை எப்படி கண்டுபிடிக்கிறது டாக்டர்? சில பேருக்கு மாத்திரை போட்டோன்னே இல்லை மாத்திரை போட்டு ஒரு 15 நாளில் கருப்பாக மை பூசின மாதிரி வரும். கண்ணு பக்கத்தில் வரலாம், உதடு பக்கத்தில் வரலாம், கையில் வரலாம், காலில் வரலாம், யூரின் போகிற இடத்துல வரலாம், எங்கே வேணாலும் வரலாம். இது ஒரு டைப்பு. அதாவது கருப்பு கருப்பாக ஒன்று போல் யூனிஃபார்மாக ரவுண்டாக வரும். ரெண்டாவது உடம்பெல்லாம் தடிப்பு தடிப்பாக வரக்கூடியது, அரிப்போடு வரக்கூடியது, கை கால் வீக்கம், உதடு வீக்கம், அது ரெண்டாவது டைப்பு. மூணாவது டைப்பு சில நேரம் இது அடுத்து சீரியஸாக போகிறது அப்படின்னா தோலெல்லாம் ஷீட்டாக கலண்டு போய்கிட்டே இருக்கும். தோலே கம்ப்ளீட்டாக கலண்டு போயிடும். ஸோ இது வந்து மூணாவது டைப்பு. நாலாவது டைப்பு சில நேரம் உயிரை கூட எடுத்துரும். எப்படின்னா திரும்ப திரும்ப நம்ம அஃபண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ நம்ம ஒரு ப்ரூஃபன் அலர்ஜி வருது அப்படின்னா நம்ம ப்ரூஃபனை போட்டுக்கிட்டே இருக்கோம், திரும்ப திரும்ப மேலே லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா ப்ரூஃபனோட கியூமுலேட்டிவ் டாக்ஸிசிட்டி, அதாவது எல்லாம் கலெக்ட் ஆகி அந்த டாக்ஸிசிட்டி வந்து உடம்பை கெடுத்துரும். அப்போது நம்ம என்ன அலர்ஜின்னு பார்க்கணும், அதை விடணும். இப்போ இதெல்லாம் நான் அலர்ஜியெல்லாம் சொல்லிட்டேன். அலர்ஜி சொல்லிட்டேன்னா அந்த அலர்ஜி வந்துச்சு அப்படின்னா எந்த அஃபண்டிங் ட்ரக்கோ அந்த அஃபண்டிங் ட்ரக்கை நிப்பாட்டணும். இப்போ நிப்பாட்டணும்னு சொல்கிறப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கத்திரிக்காய்னால அலர்ஜி வருதுங்கிறதுக்காக கத்திரிக்காய் இனி வந்து இந்தியாவில் விளையவே வைக்கக்கூடாது. எனக்கு மாங்காய் அலர்ஜி வருது, இனி மாங்காய் இந்தியாவில் பூரா விளைவிக்கக்கூடாது. இல்லை ஹோட்டலில் போனால் எனக்கு ஃபுட் பாய்சன் ஆகுது, எல்லா ஹோட்டலையும் மூடு. மீன் அலர்ஜி ஆகுது, இனி வந்து மீனே பிடிக்கக்கூடாது. வெயில் அலர்ஜி வருது, இனி வந்து சூரியன் உதிக்கவே கூடாது. இதெல்லாம் சொல்ல முடியாது. அதை மாதிரி தான் மாத்திரை அலர்ஜியும். நம்ம தான் அதிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும். நமக்கு என்ன அலர்ஜி வருதோ அதிலிருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு நம்ம அதை கண்டுபிடிச்சி அதை விடணும். ஸோ டாக்டரை பார்க்கணும், என்ன அலர்ஜின்னு கண்டுபிடிக்கணும், அந்த அலர்ஜியை விடணும். நீங்கள் பார்த்த டாக்டரே பார்த்தா தான் அவர் கரெக்டாக திரும்ப சொல்லுவார், இல்லைங்க இந்த மாத்திரை அலர்ஜி ஆகுது, இந்த மாத்திரையை நிப்பாட்டிக்கணும்னு. அதுக்காக சத்தம் போட்டு பேசி நீங்கள் பண்ணதுனால தான் வந்துருச்சு அப்படின்னு இல்லை. அப்போ நீங்கள் சத்தம் போட்டு பேசுகிறதுனா மீன் அலர்ஜினா மீனை போய் சத்தம் போடணும், கத்திரிக்காய் அலர்ஜினா கத்திரிக்காய் போய் சண்டை போடணும், இல்லை மாங்காய் அலர்ஜினா மாங்காய் போய் சண்டை போடணும். சண்டை போட முடியுமா? முடியாது. அதை மாதிரி மாத்திரை அலர்ஜினா அதை விட்டுட்டு டாக்டரை பார்க்கணும். கண்டிப்பாக டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? நான் தேனியிலிருந்து பேசுறேன் மேம். சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க சார். என் பையனுக்கு முடி கொட்டிட்டே இருக்கு மேம். உங்களுக்கு முடி இருக்கா? எனக்கு முடி கொட்டி இருக்குங்க, பையனுக்கு இப்ப கொட்டிட்டு இருக்குதுங்க. நீங்க வழுக்கை ஆயிட்டீங்களா? நான் வழுக்கை ஆயிட்டேங்க. உங்களுக்கு வயசு என்னங்க? எனக்கு இப்ப 48. உங்க அப்பாவுக்கு முடி இருக்கா? அப்பாவுக்கு கொஞ்சம் முடி இல்லைங்க. அது வழுக்கை தான். உங்க ஒய்ஃபோட அப்பாவுக்கு முடி இருக்கா? அவருக்கு இருந்ததுங்க. சரி, அவர் பக்கம் இல்லை, உங்க பக்கம் தான் வழுக்காப்போம். சரி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அதாவது இந்த வியாதிக்கு பேர் ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபேஷியா. ஆண்ட்ரோஜெனட்டிக் அப்படின்னா ஆண்ட்ரஜன் ஒரு ஹார்மோன் ஜெனட்டிக்காக அதிகமாகி அதனால் வரக்கூடிய ஹேர்ஃபால். இந்த ஆண்ட்ரஜன் என்ன பண்ணும், அதனோட உபப்பொருள் முடியினோட வேரை போய் கடிக்கும். இதுதான் அதனோட ப்ராப்ளம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், முடியினோட வேருக்குள்ளே போகிற ஹார்மோனை தடுக்கணும். முன்னாடி வந்து ஜெனட்டிக் ஹேர்ஃபால் அப்படின்னா அப்பா அவளுக்கு ஏன்னா பையன் கண்டிப்பாக அவளுக்கே ஆயிடுவான்னு சொல்லுவோம். இப்போ அப்படி சொன்னால் மடத்தணும். ஏன்னா எதனால் உதிருதுன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு, அதை நிப்பாட்டுறதுக்கு மருந்து வந்தாச்சு. 2 வருஷம் வைத்தியம் பண்ணணும். 2 வருஷம் வைத்தியம் பண்ணால் 100% க்யூர். 2 வருஷம் வைத்தியம் பண்ணலைன்னா 100% பாலைவனம். 2 வருஷத்தில் நடுவில் நான் ஊருக்கு போவேன், எங்கள் அக்கா கீழே விழுந்துட்டா, எங்கள் அப்பா ஓடி போயிட்டாரு, இப்படியே கதை பேசுவாங்க. பேஷண்ட் வந்தோடனே ஏன்பா 15 நாளில் நீ வரல அப்படின்னு கேட்போம். கேட்டால் இல்லை சார் எங்கள் மாமியாருக்கு மண்டை உடஞ்சி போச்சு, எதையாவது ஒன்று அவங்க போக்குக்கு ஒன்று பேசுவாங்க. அது பொம்பளைங்க பேசுகிறத கேட்கணும். அவங்க நான் ஊட்டிக்கு போனேன் அப்படிம்பாங்க. அப்போ ஊட்டியில் போய் கேளு, நீ முடி போச்சு அப்படிங்கிறது என்னையே நீ கேட்கக்கூடாது, நீ ஊட்டியில் போய் தான் கேட்கணும். இல்லை சார் டூரும் போகணும்ல, அப்போ முடி போயிடும். சின்சியராக ரிலீஜியஸாக சாமி கும்பிட்ற மாதிரி நினச்சி பண்ணால் தான் ஜெனட்டிக் ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வர முடியும். இல்லைன்னா வெளியே வரவே முடியாது. 2 வருஷம் போட்டால் தப்பிச்சிருவார் உங்கள் பையன், இல்லைன்னா 2 வருஷத்தில் பாலைவனம் ஆயிடுவார். சஹாரா டெசர்ட். மருந்து ஹேர் ஸ்ப்ரே HARE 10% ஸ்ப்ரே டெய்லி நைட் மண்டைக்கு, சீக்ரோ காலையில் மண்டை முடி ஃபுல்லாக, டேப்லெட் ஃபைன் ராத்திரி, பயோனாயி ராத்திரி. இது வந்து 2 வருஷம் கண்டினியூஷன். 2 வருஷம் கழித்து மாத்திரையை நிப்பாட்டிக்கலாம். மாத்திரையை நிப்பாட்டிட்டு இந்த ஸ்ப்ரேயும் இந்த சீரமும் ரெகுலராக கண்டினியூ பண்ணணும் லைஃப் லாங்.
ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஜெனட்டிக் ப்ராப்ளம் அப்படின்னா ரெகுலராக வைத்தியம் பண்ணியே ஆகணும். அப்பா வழுக்கை, அப்பாவோட அப்பா வழுக்கை, அம்மாவோட அப்பா வழுக்கை பிள்ளைங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 100% க்யூர், இனி க்யூர் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. என்கிட்ட ஒரு பேஷண்ட் இதை மாதிரி வந்து என்கிட்ட நான் இப்படி சொல்லும்போது, இல்லை சார் அப்புறம் எப்படி சார் சினிமா நடிகர்லாம் வழுக்கையாகிறாங்க, சினிமா நடிகர்லாம் வழுக்கையாகிட்டு விற்க வைக்கிறாங்களே, ஏன் அவங்களுக்குலாம் இந்த வைத்தியம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. எல்லாரும் என்ன நினச்சிக்கிறது, எல்லாரும் சுயமாக நம்மெல்லாம் மேதாவின்னு நினச்சிக்கிட்டு அது என்னத்துக்கு வைத்தியம், அதெல்லாம் வளராது, எங்கள் அப்பா வழுக்க நானும் வழுக்கை ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னால் அது வழுக்கை ஆயிட வேண்டியதான். அதாவது நமக்கு அது வேணும்னு நினச்சா 100% க்யூரபிள், அதை விட்டுட்டா பரவாயில்லை. கண்டிப்பா டாக்டர். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார். நன்றி சார். நெக்ஸ்ட் ஒரு நேயர் இருக்காங்க, பார்த்துலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ மேடம். வணக்கம் சார். எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து சரவணன் பேசுறேன். சொல்லுங்க சரவணன், உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. ஹலோ டாக்டர். சொல்லுங்க தம்பி. டாக்டர், இந்த காலில் சுத்தி தோல் உரியுது டாக்டர். ஒரு காலில் உரியுதா, ரெண்டு காலில் உரியுதா? ரெண்டு கால்லையுமே காலை சுத்தி ஃபுல்லா, அப்புறம் காலுக்கு ரெண்டு இடையில இருக்க இடத்துல உரியுது. அப்புறம் லெஃப்ட் சைட் காலில் மொழிக்கு கீழே அப்படியே கருப்பா இருக்கு. நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க தம்பி? நான் இப்போ படிச்சுட்டு தான் டாக்டர் இருக்கேன். எங்க படிக்கிறீங்க? இங்க இன்ஜினியரிங் காலேஜ். இல்லை தம்பி, தண்ணிக்குள்ளேயே காலை விட்டுக்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் அப்படிலாம் இல்லைல்ல? இல்ல அதெல்லாம் இல்லை. ஏன்னா பொதுவாக கால் வெடிப்பு வந்து பெண்களுக்கு தான் தம்பி வரும், ஆண்களுக்கு பொதுவாக வர்றதில்லை, அதுக்காக கேட்டேன். சரி. வெடிப்பு இல்லை காலில், தோல் உரியுது. தோல் மட்டும் சுத்தி உரியுது. அப்புறம் அந்த கருப்பா இருக்கு மொழிக்கு கீழே ஒரு காலில். சரி, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. இந்த கை காலில் சில நேரம் ஒவ்வொரு சீசனுக்கு தோல் உரியும். அதுக்கு பேரே சீசனல் பீலிங் சிண்ட்ரோம். எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, பையன் வளர்ந்துக்கிட்டு இருக்கான், பையன் 6 அடி வளர்ந்துருவான், வளர்றதுனால தோல் உரியுதும்பாங்க. வளர்றதுனால தோல் உரிகிறது இல்லை, தோல் உரிகிறது வந்து அந்த சீசனுக்கு ஸ்கின் வந்து பீலிங் ஆகுது. பொதுவாக ஒரு மனுஷனுக்கு 28 நாளைக்கு ஒரு தடவை சாதாரணமாக தோல் உறிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஒரு பாம்பு சட்டையை கலட்டுற மாதிரி, அதனோட தோலை கலட்டுற மாதிரி நம்ம தோல் நம்ம கலண்டிக்கிட்டே இருக்குது. பட் சில நேரம் அது வெளியே தெரியும். அதுக்கு பேர் சீசனல் பீலிங் சிண்ட்ரோம். ரெண்டாவது, இவர் சொல்கிறத பார்த்தோம்னா கரப்பானோட சேர்ந்தது மாதிரி இருக்குது. ஒரு காலில் மாத்திரம் வந்தால் ஃபங்கஸ், 2 காலில் வந்துச்சுன்னா கரப்பான். கரப்பான் காலம்பூரா இருப்பான், வருவான் போவான், கழுத்தை அறுப்பான், உங்கள் கழுத்தையும் அறுப்பான், என் கழுத்தையும் அறுப்பான். இது 2வது வெரைட்டி. 3வது, பெண்களுக்கு வரக்கூடிய கால் வெடிப்பு. ஏன்னா தண்ணிக்குள்ளே கொண்டு போய் காலை வச்சுருப்பாங்க, கொஞ்ச நேரம் தண்ணியை விட்டு வெளியே வந்துடுவாங்க, ட்ரை ஆயிரும், வெடிச்சிடும். பூமியில் தண்ணி இருந்தால் பூமி நல்லா இருக்கும், பூமியில் தண்ணி இல்லைன்னா பூமி வெடிச்சிடும். அது மாதிரி தோலுக்கும் தண்ணி இருந்தால் நல்லாயிருக்கும், தண்ணி இல்லைன்னா வெடிச்சிடும். அப்போ தண்ணிக்குள்ளே முக்கிக்கிட்டே இருந்துட்டு வெளியே வரும்போது வெடிப்பு வந்துடும். இவங்களுக்கெல்லாம் நான் பேசிக்கலாக எப்படி ட்ரீட்மெண்ட் சொல்லுவேன், ஷூ போடுங்க. ஷூ போட்டிங்க அப்படின்னா இந்த உரியிறது குறைஞ்சிரும். ஷூ எதுக்காக போடுறோம், வேர்வையை வந்து லெதர் ஷூ உள்வாங்கும். எப்போல்லாம் தேவையோ அது திரும்ப கொடுக்கும். அப்போது நம்ம ஸ்கின் வந்து எப்போவும் மாய்ஸ்டாக இருக்கும், ட்ரை ஆகாது, வெடிக்காது. இவர் ஷூ போடணும் ரெகுலராக, 1. 2வது, HBS6 ஆயின்மெண்ட். இந்த ஆயின்மெண்ட்டை தடவினார்னா குறைஞ்சிரும். ஆனால் போகும் வரும் சொல்கிறதுனால தான் ஸ்கின் டாக்டருக்கு எல்லாருக்கும் கூட்டம். ஸ்கின் பேஷண்ட் வந்தாச்சு அப்படின்னா 90% டிசீசஸ் நாட் க்யூரபிள். வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். திருப்பதி ஏழுமலையானுக்கு அரோகரான்னு போடுற மாதிரி டாக்டர் பார்க்கணும், அரோகரா போட்டுக்கிட்டே இருக்கணும். தொடர்புக்கு நன்றி சரவணன். நெக்ஸ்ட் ஒரு நேயர் இருக்காங்க, பார்த்துலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? அண்ணா நகர்லேருந்து நளினி பேசுறேன் மேடம். சொல்லுங்க நளினி, உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. எனக்கு வேர்க்கூறு வந்து என் கையில புள்ளியா கருப்பா இருக்குது. சரி. அப்புறம் தண்ணியில கை வச்ச உடனே எனக்கு தடிப்பா எடுத்து ஒரே அரிப்பு எடுக்குது, சொரிஞ்சா ரத்தம் வந்துருது எனக்கு. தண்ணிக்குள்ள கை வைக்காத. ஆமா, தண்ணியில கை வைக்க கூடாது. தண்ணிக்குள்ள கை வைக்காத ஏம்மா, எது அலர்ஜியா அதை வைக்காதம்மா. வீட்டுக்காரரை வேலை பார்க்க சொல்லு. நான் தான் சார் இருக்கேன், வேற யாரும் இல்லை சார். சரிம்மா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுமா. அம்மா, இது வந்து பெண்களுக்கு வரக்கூடிய இந்த அலர்ஜி, தண்ணிக்குள்ளே விம் பவுடரை யூஸ் பண்ணுறது, பாத்திரம் துளக்கிற பவுட்ரு, துணி துவைக்கிற பவுட்ரு, ஸோ அவங்க எல்லாம் அந்த ஒர்க்கில் இருக்கிறனால பொதுவாகவுமே இந்த ஹேண்டில் வரக்கூடிய அலர்ஜி பொதுவாக லேடிஸுக்கு மாத்திரம்தான் காமன். ஒன்று க்ளவ் போட்டு செய்யணும். சர்ஜிக்கல் க்ளவ், நாங்கள் டாக்டர் போடுற க்ளவ் விற்கிது கடையில், அதை வாங்கி போட்டுக்கணும், நம்ம சைஸுக்கு போட்டுக்கிட்டு செய்யணும். அதை போட்டால் என்னால் சமையல் பண்ண முடியாது, அதை போட்டால் என்னால் எந்த இதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கைக்கு இது போகாது. அதை போட்டு செஞ்சிங்கன்னா க்யூர் ஆயிரும்.
இப்போ வந்ததுக்கு ஜிஆர்எம் ஆயின்மெண்ட் போடுங்க, போயிடும். அந்த சின்ன சின்ன கொப்பளமும் போயிடும், அந்த அரிப்பு வராது. டேப்லெட் லீமாஸ் கண்டினியூ பண்ணுங்கள், உங்களுக்கு அரிப்பும் வராது, அலர்ஜியும் வராது. பட் இதை வாழ்க்கை முழுக்க போட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? முடியாது. அப்போ க்ளவ்வை போடுங்க, பாதுகாப்பு பண்ணிக்கிடுங்க. நன்றி நளினி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு நேயர் இருக்காங்க, பார்த்துலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேங்கம்மா. சொல்லுங்க, உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம்மா, காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேங்க சார். ரொம்ப சந்தோஷமா. சார் ரொம்ப ட்ரை பண்ணி இன்னைக்கு கிடைச்சிருக்கு, அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் சார். சரிம்மா. சார் 44 இயர்ஸ் ஆகுதுங்க சார். செகண்ட் ஹனிமூன்மா. ஹேர் ஃபால் வந்து அதிகமா இருக்குங்க சார். தைராய்டு இருக்காம்மா? இல்ல அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க சார். பீரியட்ஸ் நார்மலாக இருக்காம்மா? நார்மலா இருக்குங்க சார். உங்கள் அம்மாவுக்கு முடி இருக்காம்மா? எல்லா ஃபேமிலியில எல்லாருக்கும் முடி இருக்குங்க சார். டேண்ட்ரஃப் இருக்காம்மா? பொடுகு இருக்காம்மா? இல்ல அதெல்லாம் இல்லைங்க சார். பரவாயில்ல, இந்தியாவில் பொடுகு இல்லாத ஒரே பொம்பளை நீதாம்மா. சரிம்மா, சொல்லுமா. இல்லைங்க சார். சரிம்மா. சார் அது வந்து சூப்பர் வாஷ்மல் 33 போடும் போதுங்க சார், ஆ அது வந்து போடும்போது கோகனட் ஆயில் போடும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனா 2 நாள் கழிச்சு தலைவலி அதிகமா இருக்கு. ஆல்ரெடி தலைவலி மாசத்துல 20 நாள் இருக்கும், இருந்தாலும் இது போட்டா இது 2 நாள் கழிச்சு தான் வருது. ஒருவேளை இதனால இருக்குங்களா? அம்மா, அதனால தான் இருக்கும்னு சொல்ல விட்டுற வேண்டியதானம்மா. விட்டுட்டு வேற பிராண்டுக்கு போயிட வேண்டியானா? சரி, ஒயிட்டா இருக்குங்களே சார் ஹேர், அதுக்கு வேற ஏதாவது மண்டை, இருக்குங்களா சார்? வேற பிராண்ட் யூஸ் பண்ண வேண்டியானே. நீ சூப்பர் வேஸ்மால் போட்டால் உனக்கு அலர்ஜி வருதுன்னு சொன்னா வேற பிராண்டு போயிட வேண்டியானே. சரியா? இப்போ நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுமா. இப்போ ஹேர் ஃபாலுக்கும் இந்த ஹேர் டைக்கும் இந்த அலர்ஜிக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ இவங்களுக்கு டை அலர்ஜி வருதுன்னா டையினோட பிராண்டை மாற்றி பார்க்க வேண்டியதான். அமோனியா கலவை இல்லாத பிபிடியினோட அளவு 2.5% கம்மியான ஹேர் டை போட்டிங்கன்னா பொதுவாக அலர்ஜி வராது, தலைவலி வராது, கொப்பளம் வராது, அரிப்பு வராது. ஸோ அது ஒரு பக்கம். ரெண்டாவது, ஹேர்ஃபால் பேஷண்ட் வந்தோடனே நம்ம லேடிஸ்ட்டை கேட்குறது தைராய்டு இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை அப்படின்றாங்க. தைராய்டு டெஸ்ட் பண்ணியிருக்கேம்மா, அதெல்லாம் நான் பார்த்தது இல்லை. அதை எப்படிம்மா நீ சொன்ன அப்படின்னா அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. அதாவது எல்லாருக்கும் எப்படின்னா வந்து எதை கேட்டாலும் இல்லை இல்லை இல்லை, இது வந்து பதில் இல்லை. தைராய்டு இருக்குன்னா தைராய்டு பார்க்கணும். தைராய்டு பார்த்துட்டு ஹேர் ஃபால் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா ரூட்டில் இருந்து ஹேர் போச்சு அப்படின்னா, அதாவது முடியினோட வேர்லேருந்து போச்சுன்னா ஹார்மோனல். பெண்களுக்கு 2 காரணம் தான். ஒன்று, ஆணோட ஹார்மோன் அதிகமாக இருக்கிறது பிசிஓடியில். ரெண்டாவது தைராய்டு. இது வந்து வேரோட போகக்கூடியது. முடி வந்து பாதியாக பெண்களுக்கு உடையிறது. ஒன்று ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்து உடையலாம், இல்லை அப்படின்னா நியூட்ரிஷனல். அப்போது டேண்ட்ரஃப் இருந்தால் அதனோட டென்சிட்டி குறையும். டேண்ட்ரஃப் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறதுனால நீங்கள் போட வேண்டியதுமா ஃபோலிக்ரோ டெய்லி நைட், சீக்ரோ டெய்லி மார்னிங், சோஃபர் மார்னிங் அண்ட் நைட், பயோனா மார்னிங் அண்ட் நைட். டேப்லெட் 3 மாதத்துக்கு கண்டினியூ பண்ணிட்டு நிப்பாட்டிடுங்க. இந்த சீரமும் இந்த ஸ்ப்ரேயும் உங்கள் லைஃப் லாங் போடலாம், ஒன்றுமே தப்பு இல்லை. முடி முளைச்சிக்கிட்டே இருக்கும். ஹேர் டையை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். நன்றிம்மா. நெக்ஸ்ட் ஒரு நேயர் இருக்காங்க, பார்த்துலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம் சார். எங்கிருந்து பேசுறீங்க? நான் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. சார், நான் வந்து நீங்க ஒரு மினாக்சிடல்னு ஒரு ஆயில் யூஸ் பண்ண சொன்னீங்க. அந்த இதை நான் யூஸ் பண்ணேன். ஒரு 15 நாள் யூஸ் பண்ணேன். 15 நாள் கழிச்சு அரிப்பும் அப்படியே பருவா வந்துருச்சு. சரி. அதுக்கடுத்து அதை யூஸ் பண்ணல. டாக்டர்கிட்ட போனப்ப அவங்க ஒரு ஆயில் கொடுத்தாங்க, அதை போட்டேன், சரியாயிடுச்சு. சரி. அதுக்கடுத்து மினாக்சிடல் அப்பப்போ யூஸ் பண்ணேன், அப்பயும் அப்படியே அரிப்பெல்லாம் வந்துருச்சு, அதனால விட்டுட்டேன். சரி. இப்போ என்ன பண்ணேன்? சரி, இந்த பாருங்க, அதாவது மினாக்சிடில் வந்து 100 பேருக்கு 4 பேர் 5 பேருக்கு அரிப்பு வரும். இப்போ நான் மினாக்சிடில் யூஸ் பண்ணுறேன், எனக்கு அரிக்குது. எனக்கு வந்து முடி வேணும். முடி வேணுமா வேண்டாமா? வழுக்கை ஆகணுமா வழுக்கை ஆக வேண்டாமா? சஹாரா டெசர்ட் ஆகணுமா ஆக வேண்டாமா? இதுதான். அரிக்குதுங்கிறதுக்காக நான் சொறிவேன், இருக்கிற முடியை பிச்சு எறிவேன்னு இருக்கக்கூடாது. 2 நாள் அரிக்கும், 3ஆவது நாள் அரிக்கும், 4ஆவது நாள் அரிக்கும், 5ஆவது நாள் அரிக்கும், மெதுவாக குறைய ஆரம்பிச்சிடும். ட்ரக்கு பழக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதில் நமக்கு முடி வேணுமா வேண்டாமாங்கிறது தான். ஒன்று, மினாக்சிடில் இல்லாமல் உங்கள் முடியை வளர்க்கவே முடியாது. எது செஞ்சாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மினாக்சிடில் வந்து பிபிக்கு கொடுக்குற மருந்து. அதனோட சைடு எஃபெக்ட் தான் ஹேர் க்ரோத். ஸோ அதை சொல்யூஷனாக யூஸ் பண்ணுறோம். கொஞ்சம் பொறுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. இல்லை ரொம்ப பொறுக்க முடியல அப்படின்னு சொன்னால் என்சிபின்னு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குது. இந்த ஆயின்மெண்ட்டை லைட்டாக மேலே தடவிக்கிட்டு அப்புறம் மினாக்சிடில் போடுங்க. ஒரு வாரம் அப்படியே பழகிட்டு அந்த என்சிபியை
வாரத்தில் 2 நாள் 1 நாள்னு என்சிபியை நிப்பாட்டிடுங்க, மினாக்சிடில் கண்டினியூ பண்ணுங்கள். மினாக்சிடில் போடாமல் லைஃப்பில் முடி முளைக்கவே செய்யாது. வேறு எந்த சொல்யூஷனோ அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடையாது. நான் உடனே நீங்கள் லோக்கல் பிராண்டில் ஏதோ ப்ராடக்ட் வருது அதெல்லாம் நான் போய் வாங்கி போடுவேன்னு சொன்னால் அதில் அர்த்தமே இருக்காது. ஏன்னா நீங்கள் ஆயில் போட்டால் முடி முளைக்குமா? முளைக்காது. வேறு ஏதாவது போட்டால் முளைக்குமா? முளைக்காது. மினாக்சிடில் 1 தான் 100% ப்ரூவ்டு ட்ரக். தொடர்புக்கு நன்றி சார். அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? வலசரவாக்கத்துல பேசுறேன் மேடம். சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. சார் முடி கொட்டுறதுக்காக நான் ஒரு 6 months முன்னாடி ட்ரீட்மெண்ட் போனேன். சரி. அதாவது ஃபங்கஸ் இருக்குன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. தலையிலையா? ஆமா. தலையில் ஃபங்கஸ் வராதேம்மா. செகண்ட் லேயர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 6 months, அதாவது 3 months டெய்லியும் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். ம். இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப முடி ட்ரை ஆயிடுச்சு, செம்பட்டை ஆயிடுச்சு சார் ஃபுல்லாவே. உனக்கு வயசு என்னம்மா இப்போ? எனக்கு 32. கல்யாணம் ஆயிட்டா? ஆயிடுச்சுங்க சார், ஒரு பையன் இருக்கான். சரிம்மா சரிம்மா. அம்மா ஆக்சுவலா எனக்கு முடி பாத்தீங்கன்னா ரொம்ப லாங், முட்டிக்கு கீழே இருக்கும். ம். அதனால என்னன்னு தெரியல, ரொம்ப ட்ரை ஆயிருச்சு. ஒரு முடிய பாக்குறதுக்கே எனக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி இருக்குது முடி. என்னன்னு முடி இப்போ முட்டிக்கு கீழே இருக்கா? இருக்குங்க சார், முடி இருக்கு. முடி இருக்கு, ட்ரை ஆயிருச்சு, அவ்வளோதானே? ட்ரை ஆயிடுச்சுங்க சார், செம்பட்டை ஆயிடுச்சு ஃபுல்லா. சரிம்மா சரிம்மா, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுமா. அதாவது இந்த செம்பட்டை ஆறுது, ட்ரை ஆறுது, இது எல்லாமே நியூட்ரிஷனல். தைராய்டு இருக்கான்னு பார்க்கணும். தைராய்டில் ஸ்கின்னு ட்ரை ஆகும், ஹேர் ட்ரை ஆகும், பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி வரும். இதெல்லாம் தைராய்டினோட சிம்டம்ஸ். ஹேர் ஃபாலும் வந்துடும். அப்போ தைராய்டு இருக்கான்னு பாருங்கள். தைராய்டு இல்லை அப்படின்னா உங்களுக்கு நியூட்ரிஷனல் வந்து புரோட்டீன் கம்மியாக இருக்கிறது, கூட சேர்த்து அயன் கம்மியாக இருக்கிறது, ஜிங்க் கம்மியாக இருக்கிறது. அயனையும் ஜிங்கையும் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு சோஃபர் மாத்திரை காலையிலையும் நைட்டும். பயோட்டின், பயோனா இ, இது மார்னிங் அண்ட் நைட். சீக்ரோ, இந்த எண்ணெயை காலையிலையும் நைட்டும் போடுங்க. இந்த செமட்டை ஆறுது, ட்ரை ஆறுது, இதெல்லாம் சரியாயிருமா. சீக்ரோவை காலையிலையும் நைட்டும் மண்டை முடி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தடவுனா தான் அந்த ட்ரைனஸ் போகும். சாப்பாடில் கொஞ்சம் கருவேப்பிலை சட்னி டெய்லி. அடையார் ஆனந்த பவனில் கருவேப்பிலை பவுடர் விற்கிது, அந்த கருவேப்பிலை பவுடரை வாங்குங்க. சாப்பாடில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடுங்க. ஏன்னா கருவேப்பிலை நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் சாம்பாரில் போட்டு சாப்பிட்டேன், அதில் போட்டு சாப்பிட்டேன்னா ஆகாது. பவுடரில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. முருங்கை பவுடர் அதை விட நல்லது. முருங்கை இலையை எடுத்து காய வச்சு சாப்பிட்டோம்னா அதை விட நல்லது. அதாவது ஒரு முருங்கை இலை 100 கிராம் வந்து 15 ஆப்பிள்னோட குவாலிட்டி ஈக்குவல். ஸோ வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம், வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் தினம் முருங்கை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தோம்னா நிறையா விஷயங்களுக்கு நல்லது. முடிக்கு நல்லது, தோலுக்கு நல்லது, உடம்புக்கு ஆன்டி ஆக்சிடென்ட். அதனால் அதை கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் தைராய்டை பார்த்துட்டு செய்ய ஆரம்பிங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. நன்றி டாக்டர். இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி நம்ம ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் பேசலாம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இப்போ மாத்திரை அலர்ஜியை பற்றி நிறைய விஷயம் பார்த்துட்டு வந்தோம். அதில் மாத்திரை அலர்ஜி சப்போஸ் வந்துருச்சு அப்படின்னாக்கா அதுக்கு என்ன டாக்டர் செய்யறது? இந்த மாத்திரை தான் அலர்ஜி அப்படின்னு சொன்னால் மாத்திரையை நிப்பாட்டிடுறோம். நிப்பாட்டிட்டு டேப்லெட் அவில் ஒரு மாத்திரை 25 மில்லிகிராம் இல்லைன்னா 50 மில்லிகிராம் டேப்லெட் ஓம்னகார்டில், OMNACORTIL, ஓம்னகார்டில் மாத்திரை போடுறோம். போட்டோடனே அலர்ஜினோட வேகம் குறைஞ்சிரும். டாக்டரை பார்க்குறோம், மாத்திரையை மாற்றி வாங்கிக்கிறோம். இப்போ லைஃப் சேவிங் ட்ரக்ஸ், பிபிக்கு போடுற மருந்து, சுகருக்கு போடுற மருந்து, ஹார்ட் அட்டாக்கு போடுற மருந்து, டிபிக்கு போடுற மருந்து, லைஃப் சேவிங் ட்ரக்ஸுக்கு அலர்ஜி வந்தால் அதை நம்ம நிப்பாட்ட முடியாது. அதனோட இதை மாற்றி பார்க்கலாம். அப்பவும் வருது அப்படின்னா, ஏன்னா பேசிக் காம்பனண்ட் எல்லாத்துலேயும் ஒன்று தான் இருக்கும். அப்பவும் வருதுன்னா அலர்ஜி வராமல் இருக்கிறதுக்கு ஆன்டி அலர்ஜி டேப்லெட்டை சேர்த்துக்கிட்டே போடணும். அதுக்காக அலர்ஜி வருதுன்னு அந்த டேப்லெட்டை விட முடியாது.
இப்போ ஹேருக்காக மாத்திரை போடுறோம், அழகுக்காக மாத்திரை போடுறோம், எனக்கு அலர்ஜி வருது அப்படின்னா அந்த மாத்திரைகளை நிப்பாட்டிட்டு அவில் ஓம்னக்காட்டில் போட்டிங்கனாலே 99% எல்லா அலர்ஜியும் குறைஞ்சிரும். நீங்கள் டாக்டரை பார்க்கணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. அலர்ஜி வந்தால் நிப்பாட்டிடணும். தடிப்பாக வருது, கை கால் வீக்கம் வருது, உடனே மாத்திரையை நிப்பாட்டுங்க, உடனே அஃபெண்டிங் ஏஜென்ட்டை நிப்பாட்டுங்க. நிப்பாட்டிட்டு இந்த 2 மாத்திரையும் போட்டுட்டு, இல்லை நீங்கள் உங்கள் டாக்டர் ஒரு 2 நாள் ஊருக்கு போயிருக்காரு அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு இந்த அவிலும் ஓம்னக்காட்டிலும் போடுங்க. உங்களோட அலர்ஜியெல்லாம் போனதுக்கப்புறம் திரும்ப போய் நீங்கள் டாக்டரை பாருங்கள். பார்த்தீங்கன்னா அவர் எந்த மாத்திரை அஃபெண்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு இது பண்ணுவார். ஏன்னா எந்த மாத்திரைக்கும் அலர்ஜி வரலாம், எந்த ட்ரக்குக்கும் வரலாம். மருந்து போடுறோம், ஆயின்மெண்ட் போடுறோம், அலர்ஜியே வராதுன்னு நினைக்கிறாங்க. அதுவும் தப்பு. ஆயின்மெண்ட் போட்டாலும் அலர்ஜி வரலாம். தொடையில் வர்ற ஃபங்கஸுக்கு லோக்கல் பிராண்டுன்னு சொல்லி ஸ்டீராய்டு ஆயின்மெண்ட்டை போடுறாங்க. தொட பூரம் கம்ப்ளீட்டாக அலர்ஜி வரலாம். சின்ன கொப்பளங்கள் வரலாம், தடிப்பாக வரலாம். ஸோ ஆயின்மெண்ட் போட்டால் அலர்ஜி வராது, மாத்திரை எனக்கு வேண்டாம், ஆயின்மெண்ட் மாத்திரம் போட்டுக்கிறேன், ஆயின்மெண்ட் போட்டால் எனக்கு சைடு எஃபெக்ட் வராது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆயின்மெண்ட்டில் என்ன இருக்குது? அதே தான் இருக்குது. அது தோல் வழியாக உள்ளே போகுது. தோல் வழியாக உள்ளே போய் திரும்ப ரத்தத்து வழியாக தான் போகுது. ஒன்று வாயில் போடுறோம். நம்ம ஆட்களுக்கு எப்படின்னா வாயில் போட்டால் ஊசி போட்டால் அதுதான் அலர்ஜி. தோல் மேலே தடவுனா அலர்ஜி வராதுன்னு நினைக்கிறது. அது அப்படி இல்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் பேசிக் காம்பனண்ட் ஒன்று தான். இப்போ ஸ்டீராய்டு மாத்திரை இருக்குது, அதே இது ஸ்டீராய்டு க்ரீம் இருக்குது. ஸ்டீராய்டு மாத்திரை போட்டோன்னே அலர்ஜி வரும், ஸ்டீராய்டு க்ரீம் போட்டு கொஞ்ச நாள் கழித்து அலர்ஜி வரும். ஸோ அந்த நாள் தான் வித்தியாசமே ஒழிய ரெண்டுமே ஒன்று தான். அப்போது ஆயின்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, டேப்லெட்டாக இருந்தாலும் சரி, நமக்கு அலர்ஜி வருது அப்படின்னா நிப்பாட்டணும், அவில் ஓம்னக்காட்டில் போடணும், போட்டுட்டு டாக்டரை பார்க்கணும், மாற்றி வாங்கிக்கணும். கண்டிப்பாக டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ. வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் என் நேம் கார்த்திக், நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க கார்த்திக், உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். சார் ஒன்றும் இல்லை சார், எனக்கு இப்போ ஒரு 2 மாதம் வந்து முடி ரொம்ப கொட்டுது. சரி. ஆக்சுவலாக எனக்கு வந்து சுருட்ட முடி. இப்போ இந்த 2 மாதம் பார்த்தீங்கன்னா எனக்கு அடர்த்தியாக ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படியே. உங்கள் அப்பாவோட அப்பா, அம்மாவோட அப்பா, அம்மாவோட அண்ணன் தம்பி யாராவது வழுக்கை? இல்லை சார், அந்த மாதிரி யாருமே இல்லை சார். யாருமே வழுக்கை இல்லை? இல்லை சார். இப்போ உங்களுக்கு வழுக்க வர்ற மாதிரி இருக்கா, சும்மா ஹேர் ஃபால் தான் இருக்கா? இல்லை, ஹேர் ஃபால் தான் சார். அடர்த்தி வந்து குறையுது அப்படியே முடி. டேண்ட்ரஃப் இருக்கா? ஆமாம் சார், உச்சந்தலையில் வந்து ஒரு மாதிரி வெள்ளையாக தோல் மாதிரி உரியுது. சரி. தோலாக உரியுதா, பொடியாக உதிருதா? அதான் சார், தோல் மாதிரி உரியுது. ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு புண்ணு மாதிரி ஆயிடுது அப்படியே. ஏதாவது வைத்தியம் பண்ணீங்களா? இல்லை சார், இப்போ தான் அது ஆரம்பிச்சிருக்கு. ஒரு இப்போ எவ்வளோ நாளாக ஹேர் ஃபால் இருக்கு? ஒரு 2 மாசமா இருக்கு சார். சரி, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. அதாவது ஒரு மனுஷனுக்கு பொதுவாக 50லேருந்து 70 முடி தினம் உதறணும். உதறலை அப்படின்னா நம்ம வந்து கரடிக்குட்டி மாதிரி ஆயிடுவோம், பூரா முடியாக தான் இருக்கும். அப்போ அந்த 50 to 70 முடி உதறது திரும்ப முளைக்கணும். அதுதான் சைக்கிள். உதிர்ற முடி உதறணும், புது முடி முளைக்கணும். பட் அந்த புது முடி முளைக்கலைன்னா அதுக்கு காரணங்கள் இருக்குது. காரணம் வந்து பொதுவாக ஆம்பளைங்களுக்கு வரக்கூடியதில் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரீசன் வந்து ஜெனட்டிக்காக வரக்கூடிய ஹேர் ஃபால். இப்போ இவர் அவங்க அப்பா தாத்தா யாருக்கு இல்லைங்கிறாரு, ஒருவேளை அதுக்கு முன்னாடி யாராவது இருந்தால் அதே பாதிப்பு இவருக்கு வரலாம். சுருட்ட முடிக்காரங்களுக்கு ஈஸியாக டென்சிட்டி போயிடும். வழுக்கையில் பார்த்தீங்கன்னா இந்த சுருட்டு முடிக்காரங்க தான் வேகமாக வழுக்கை ஆவாங்க. நேர் முடிக்காரங்க ரொம்ப வேகமாக வழுக்கை ஆகிறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு தின்னா முடி இருந்தாலும் மரவாக இருக்கும். இவங்களுக்கு சுருட்டையாக இருக்கிறதுனால கொத்தாக போகும்போது அந்த இடம் பூரா வழுக்கையாக பிட்டாக போயிடும். இவருக்கு அந்த அரிப்பு, தோலில் வரக்கூடிய அந்த செதிலாக வந்தால் சோரியாசிஸ், பொடியாக வந்தால் பொடுகு. சோரியாசிஸ் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் வைத்தியம். பொடுகுனா அந்த வர நேரம் வைத்தியம் பண்ணிக்கணும், போகிற நேரம் விட்டுக்கணும். பட் பொடுகுனால கம்ப்ளீட்டாக ஹேர் ஃபால் வருமா? டெம்பரரி, பர்மனெண்ட் கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு ஷாம்பு, யாகர்னு ஒரு ஷாம்பு ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். கூட ஒரு ஆயின்மெண்ட் சொல்கிறேன், NCP. இந்த ஆயின்மெண்ட்டை உள்ள தடவுங்க, அந்த செதிலெல்லாம் குறைஞ்சிரும். இந்த கொப்பளம் வர்றதுக்கு M+100 இதை ஒரு 15 நாள் போடுங்க. அதுக்கப்புறமும் ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஜெனட்டிக்காங்கிறத கண்டுபிடிக்கணும். ஜெனட்டிக்காங்கிறத கண்டுபிடிச்சிட்டு ஹேர் 10% ரெகுலராக, சீக்ரோ டெய்லி, ஃபைன் டேப்லெட் டெய்லி, பயோனாயி டெய்லி, இது 2 வருஷம் கண்டினியூ பண்ணணும். பண்ணால் தான் தப்பிப்பீங்க, இல்லைன்னா பாலைவனம் ஆயிடுவீங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நன்றி சார். நெக்ஸ்ட் ஒரு நேயர் இருக்காங்க, பார்த்துடலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ. வணக்கம்மா, உங்களுடைய பெயர் எங்கிருந்து பேசுறீங்க? என் பேர் அன்புசெல்வி. சொல்லுங்க. சென்னையில இருந்து பேசுறோங்க. சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. வணக்கம் டாக்டர். சொல்லுங்க அன்புசெல்வி. சார், எனக்கு
2 பசங்க 2 பொண்ணுங்க இருக்காங்க. ம் அதுல சின்னவளுக்கு வந்து ரத்த கட்டி இருந்ததுன்னு சொல்லிட்டு 1.5 வயசுல ஆபரேஷன் பண்ணோம். சரி. அதுல இருந்து அவளுக்கு அந்த இடத்துல வந்து முடி வளரல. அவளுக்கு தலையில் லைட்டா தான் வளரல. என்ன கட்டி? ரத்த கட்டி. ரத்த ரத்த கட்டி. கட்டி. ரத்தம் கட்டியாகுதா? சரி. அது ஆபரேஷன் பண்ணோம். ம் அதுல இருந்து சுத்தி பார்த்தா வளரவே இல்லை முடி. சரி இப்போ அவளுக்கு 8 வயசு ஆகுது சார். சரி. இன்னும் அவளுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே சுத்தி சுத்தி வருதே தவிர அந்த நடுவுல வந்து முடி இன்னும் வளர. தழும்பாயிருச்சாம்மா? தழும்பா இருக்கா? தழும்பா அதான் தழும்பு இல்ல, ஒரு மாதிரி வழுக்கையா இருக்கா அப்படியே. ஏம்மா தையல் போட்டாங்களா? ஆமா சார், தையல் போட்டாங்க. சரிம்மா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. அதாவது தழும்பாயிருச்சு, தையல் போட்டாங்க, அடிபட்டுருச்சு, அந்த இடத்துல முடி முளைக்காது. முடி முளைக்காது முளைக்காது முளைக்காது. இதுக்காக நான் முடி முளைக்கிறதுக்கு எதையாவது செய்ய முடியுமானா செய்ய முடியாது. ஏன்னா ஒரு இடம் தழும்பு ஆகுது அப்படின்னா தோலினோட கீழ் பாகத்திலேருந்து அந்த தழும்பு ஆகுது. மேல் பாகத்தில் வரக்கூடியது, நீங்கள் இப்போ ஒரு செவரில் சுரண்டுறீங்க அப்படின்னா லைட்டாக மேல் பாகம் தோல் போகும், திரும்ப அந்த தோல் முளைச்சிரும், சாதாரணமாக இருக்கும். அந்த இடத்துல முடி வளருமானா வளரும். பட் தழும்பாயிருச்சு, தையல் போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற வேரும் சேர்ந்தான் போயிருந்துருக்கும். வேர் இல்லாத இடத்துல செடி முளைக்காது. இதுக்கு நான் என்ன சார் செய்ய, வெளியே ரொம்ப தெரியுது அப்படின்னு சொன்னால், நீங்கள் அப்படி நினச்சா அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒன்று, அந்த இடத்த வந்து கலர் பண்ணிக்கலாம். டேட்டூ மாதிரி பண்ணுவோம். சில பேருக்கு அங்கங்கே முடி இருக்காது, அந்த முடியெல்லாம் டேட்டூ பண்ணி விட்ருவோம். இல்லை சின்ன இடமா இருக்குது, அந்த இடத்துல முடி கொஞ்சம் வைக்கணும்னு சொன்னால் நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணணும். ஹேர் எடுத்து அந்த இடத்துல வச்சு முடியை வளர்க்கணும். தழும்பில் முடி முளைக்காது முளைக்காது முளைக்காது. தொடர்புக்கு நன்றி அன்பு செல்வி. நெக்ஸ்ட் ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கங்க மேடம். வணக்கம். உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுறீங்கம்மா? என் பேர் லதாங்க, ஈரோட்லேருந்து பேசுகிறேங்க. உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க லதா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்க லதா. என் பொண்ணுக்கு 9 வயசு ஆகுதுங்க. சரிம்மா. உள்ளங்கை உள்ளங்கால் வேக்குதுங்க. சரிம்மா. எழுதும் போதெல்லாம் அப்படியே நோட்டே நனையுதுங்கிறா. சரிம்மா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்குறீங்களாம்மா? சொல்லுங்க சார். ஏம்மா, இந்த உள்ளங்கை வேர்வை வந்து பாம பிளான்டர் ஹைப்பர்ஹைட்ரோசிஸ், இது வந்து பொதுவாக ஜெனட்டிக். வேர்வை சுரப்பி வந்து கொஞ்சம் அதிகமாக சுரக்குது. இதை பொதுவாக என்ன சொல்லுவாங்க, ரொம்ப யோசித்தா, ரொம்ப டென்ஷன் ஆனால், ஏலக்காய் பட்டை கிராம்பு சாப்பிட்டா கூடுது, இதெல்லாம் கூடும். பட் காரணங்கள் அது இல்லை. காரணம் வந்து ஜெனட்டிக். ஜெனட்டிக்னு நம்ம சொல்லியாச்சுன்னா கண்ட்ரோல் தான். கண்ட்ரோல்லாம் எப்படிலாம் பண்ணலாம்? ஒன்று, ஃபார்மலின் 10%. ஃபார்மலின் 10% தண்ணியில் லைட்டாக கலந்துட்டு காலையிலையும் நைட்டும் தடவுனீங்கன்னா குறைஞ்சிரும். ஆண்ட்ரினல்னு ஒரு மாத்திரை இருக்குது, டெய்லி நைட் போட்டால் குறைஞ்சிரும். குறையலை அப்படின்னா அயன்டோஃபோரசிஸ், தண்ணிக்குள்ளே கரண்ட்டை செலுத்தி அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற அயான்ஸை பிரித்து வேர்வை குழாயை அடைக்க வைக்கிறது அயன்டோஃபோரசிஸ். இது 2வது ட்ரீட்மெண்ட். 2வது ட்ரீட்மெண்ட்டு சரியாகலை அப்படின்னா போட்டாக்ஸ். போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் போட்டோம்னா 6 மாதத்துக்கு அங்கே வேர்க்காது. 6 மாதம் கழித்து திரும்ப போட்டாக்ஸ் போடணும். ஸோ இது வந்து பெர்மனன்ட் ட்ரீட்மெண்ட் கிடையாது, டெம்பரரி. நீங்கள் ஃபார்மலினை ட்ரை பண்ணுங்கள். ஃபார்மலினில் குறைஞ்சிருச்சுன்னா ஃபார்மலின்லேயே கண்டினியூ பண்ணுங்கள். ஃபார்மலினில் போகலை அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். நன்றி லதா. நெக்ஸ்ட் ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். எங்கேருந்து பேசுறீங்க? நாங்க மகாராஷ்டிரால இருந்து பேசுறோம் மேடம். சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. 2 கொஸ்டின் மேடம். ஃபர்ஸ்ட் கேக்குற ஒண்ணு, கேளுங்க. ஹஸ்பண்டுக்கு வந்து இது தொடையில பொக்களமா வருது. அது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாவும் இருக்கு, ரெட்டிஷா இருக்கு. அப்புறமேட்டுக்கு அதுல இருந்து பிளட் வருது. அப்புறமேட்டுக்கு அது இது சரியாயிருது. அப்படி மந்த்லி 2 தடவை இல்ல 3 தடவை அப்படி பொக்களம் வந்துருது. ஓகே. ரெண்டாவதுமா, 2வது क्वेश्चन கேளுங்க. 2வது வந்து இது எனக்கு ஒரு பாப்பா இருக்கு, அதுக்கு வயசு 3 வயசு. ஆனா 17 கிலோ வெயிட் இருக்காங்க சார். ஓகே. அதான் அது நார்மலா இல்ல ஃபர்தரா? அம்மா, உங்களுக்கு தைராய்டு இருக்கா? எனக்கு தைராய்டு எதுவும் கிடையாது சார். உங்க வீட்டுக்காரருக்கு இருக்கா? இல்லங்க சார், எங்க வீட்டுக்காரருக்கு. 2 பேரும் பாத்திருக்கீங்களா? பார்க்கல சார். பார்க்கல, ஆனா உங்களுக்கு தெரியும். வெளியே இருந்த மணிக்கே உங்களுக்கும் உங்க வீட்டுக்காரருக்கும் தைராய்டு இல்லைன்னு தெரியும். என்னம்மா? ஏம்மா, நான் இப்போ தான் சொன்னேன், தைராய்டுங்கிறது இப்படி வெளியில் மூஞ்ச பார்த்து சொல்கிறது இல்லை. நம்ம குழந்தை வந்து இப்படி போகுது அப்படின்னா ஒருவேளை நமக்கு தைராய்டு இருந்து நம்ம பிள்ளைக்கு போகுதா, இல்லை நம்மளோட ஹார்மோன் ப்ராப்ளம் பிள்ளைக்கு போகுதா, நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் தான் அந்த பிள்ளையை பாதிக்குமே ஒழிய தானாக அந்த பிள்ளைக்கு வரப்போகிறது இல்லை. சொந்தத்தில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, சொந்தத்தில் கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா ஏதாவது எண்டோக்ரினாலஜிக்கல் ப்ராப்ளம் இருந்தால் அதை என்னன்னு பார்க்கணும்.
அதை இப்போமே பார்க்கணும். ஹார்மோனல் ப்ராப்ளம் ஏதாவது இருந்து அது குழந்தையும் பாதிக்குதுன்னா அது இப்போமே கரெக்ட் பண்ணால் குழந்தை நல்லாயிரும். இல்லை அது பாட்டுக்கு பின்னாடி 150 கிலோவுக்கு போய் நிற்கும். அதனால் அது சரி பண்ணிடுங்க. 1. 2வது, உங்கள் ஹஸ்பண்டுக்கு தொடையில் வரக்கூடிய கொப்பளம் வந்து ஃபாலிகுலைட்டிஸ். வேர்வை எங்கெல்லாம் நிற்கிதோ, எங்கெல்லாம் ஃப்ரிக்ஷன் இருக்கோ, எங்கெல்லாம் காற்று போகாமல் இருக்கோ அங்கெல்லாம் கிருமி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஃபாலிகுலைட்டிஸ்னு பேர். இந்த ஃபாலிகுலைட்டிஸ் வந்து திரும்ப திரும்ப வரக்கூடியது. தொடையில் வரும், முடியினோட வேர் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வரும். சில பேருக்கு தலையில் வரும். க்யூரு கிடையாது, கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மருந்து வந்து RM ஆயின்மெண்ட் ரெகுலராக டெய்லி நைட் வருது போகுது, வந்தாலும் சரி போனாலும் சரி போட்டுக்கிட்டே இருக்கணும். போன பிறகும் போடணும். M+100 மாத்திரை ரெகுலராக ஒரு 15 டேஸ் 20 டேஸ் போடுங்க, நிப்பாட்டிக்கிடுங்க. இந்த RM ஆயின்மெண்ட்டை மாத்திரம் ரெகுலராக அந்த இடத்துல தடவிக்கிட்டே வந்தாருன்னா வராது, விட்டாருன்னா திரும்ப வந்துடும். நன்றி லதா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க டாக்டர். இப்போ செல்ஃப் ட்ரக்கிங் அப்படின்னா என்ன டாக்டர்? அதாவதுமா, ஒன்று அவங்கவுங்களா மருந்து கடையில் போய் அவங்கவுங்களா மாத்திரை வாங்கிக்கிறது. அங்கே மருந்து கடையில் டாக்டராக உட்காந்துருப்பாங்க, 7-8 டாக்டர் இருப்பாங்க. அந்த மருந்து கடையில் இருக்க டாக்டர்கிட்ட கேட்குறது, எனக்கு தலைவலி வாந்தி ஏதாவது மாத்திரையை கொடுங்கன்னு. அந்த டாக்டர் உடனே இந்தா ஒரு 4 மாத்திரைன்னு ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவரில் போட்டு கொடுத்துருவார். இது ஒன்று ட்ரக்கிங். 2வது, நம்ம ஏதாவது ஒரு 15 நாளைக்கு ஒரு மாத்திரை கொடுத்துருப்போம். அந்த 15 நாள் மாத்திரையவே இவங்களா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. 15 நாளில் வாங்கன்னு சொல்லியிருப்போம். இப்போ நான்லாம் என்ன பண்ணுவேன், ஒரு ஸ்கின் கண்டிஷனுக்கு பொதுவாக ஸ்டீராய்டு மாத்திரை கொடுப்பேன். நான் ஹெவி ஸ்டீராய்டு யூஸர். ஏன்னா ஸ்டீராய்டு யூஸ் பண்ணால் தான் சில கண்டிஷன் க்யூர் பண்ண முடியும்னா போடுவேன். 15 நாளைக்கு கொடுத்துருப்பேன். ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கு. உடனே என்ன பண்ணுவாங்க, இவர் என்ன 6 மாதத்துக்கு வர சொல்கிறது, நம்மளே 6 மாதத்துக்கு போடுவோம்னு போடுறது. 6 மாதம் போட்டுட்டு, சார் 6 மாதம் போட்டேன் சார், விட்டேன் சார், திரும்ப வந்துடுச்சு சார், திரும்ப வருவாங்க. நீ யாருடா, நீயா எப்படிடா இப்படி போட்டேன்னா, நீங்கள் கொடுத்த மாத்திரை தானே சார், நாங்கள் எவ்வளோ நாளைக்கு கொடுத்தேன், 15 நாளைக்கு தானே கொடுத்தேன். 15 நாள் கழித்து நீயா போகிறதுக்கு நான் என்னடா செய்ய முடியும், உனக்கு வாழ்க்கைக்கு போகாது. ஏன்னா ஸ்டீராய்டு டிபெண்டன்சி வந்துடும். நான் இப்போ ஸ்டீராய்டு மாத்திரை 15 நாள் போட்டுட்டு 15 நாள் அந்த ஸ்டீராய்டை எடுத்துட்டு அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வேறு மாத்திரைகள் போடணும்னு நினச்சிருந்துருப்பேன். இவங்களா போட ஆரம்பித்து தண்ணி அடித்த மாதிரி, தண்ணி அடிக்கிறவன் தண்ணியை விட முடியாது. அது மாதிரி இந்த மாத்திரையை போட்டு பழக்கப்படுத்திட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை விட்டு வெளியே வர முடியாது. ஸோ இந்த 2 விதமான ட்ரக்கிங், இது பேஷண்ட்டாக உணரணும், பேஷண்ட்டாக அவாய்ட் பண்ணணும். அவங்க பேஷண்ட் வந்து நம்ம தான் மூலக்காரங்க நினச்சி ஏதாவது செஞ்சு டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக மருந்து கடையில் போய் மாத்திரை வாங்குறது, அவங்களா மாத்திரையை சாப்பிட்றது, டாக்டர் எழுதின மாத்திரை 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க மாத்திரையை சாப்பிட்றது, அவங்களுக்கு தான் சைடு எஃபெக்ட் வந்துடும். சினிமா தேட்டரில் செலவழிக்கிறோம், பார்லரில் செலவழிக்கிறோம், ஹோட்டலுக்கு செலவழிக்கிறோம், டாக்டரை செலவழிக்கிறத பெருசாக எடுத்துடக்கூடாது. கண்டிப்பா டாக்டர். இன்னைக்கு நம்மளுடைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நமக்கு மருந்துகளால் ஏற்படக்கூடிய அலர்ஜிக்கெல்லாம் ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் நீங்கள் விளக்கங்களை கொடுத்தீங்க டாக்டர். தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்யூம்மா. மீண்டும் நாளை சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.